கிஷோர், அம்மா, இப்படி உடைஞ்சு போயிருந்தனா யார்ட்ட அவளை தேடுவா? என்னம்மா பண்ண சொல்றீங்க? நேத்து காணாம போனவா இன்ன வரைக்கும் நமக்கு எந்த தகவலும் கிடைக்கல. சரி, ஏதாவது போன் கால் ஏதாவது ஒண்ணு வரும்னு பார்த்தா எதுவுமே வரல. நான் எங்க எப்படின்னு போய் தேடி கண்டுபிடிக்க அவளுக்கு என்ன செய்யாதாச்சுன்னு நினைக்கும் போது என் கையை காலு வேலை செய்ய மாட்டேங்குதுமா. உடைஞ்சு போயிடாத, யோசி. அவகிட்ட தினம் பேசுற. அவளுக்கு என்ன நடந்தது, யாருன்னு உன்ட்ட எல்லாத்தையும் பேசிருப்பா. யோசித்து பாரு. என்னைக்காவது தனக்கு ஆபத்து இருக்கு, தனக்கு பிரச்சனை இருக்கு, யாராவது என்ன பின்தொடர்ந்து வராங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லிருக்காளா? நல்லா யோசித்து பாரு கிஷோரி. ஏன் கிஷோரி, ஒருவேளை குற்றாலத்துல யாரும் என்ன சொல்றீங்க? அவ பிறந்த ஊர்ல யாராவது ஒன் சைடா? இல்ல, அப்படி எதுவுமே இல்ல. அப்படின்னா என்ன சொல்லிருப்பாளே? ஒருவேளை அந்த குடும்பம் இல்லையே. அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க யாருமே கான்டாக்ட் பண்ணலையே. அவங்க அம்மா அப்பா வீட்டுல யாராவது? இதுவுமே என்கிட்ட அவ சொல்லல. நல்லா யோசித்து பாரு கிஷோர், ஏதாவது ஐடியா கிடைக்கும். சின்ன குழு மட்டும் கிடைச்சிட்டா போதும், கண்டுபிடிச்சா கிஷோர். கொஞ்சம் யோசித்து பாரு, உன்கிட்ட நிச்சயமா தெரியுமா ஏதாவது சொல்லிருப்பா. அந்த வீட்டுல அவனுக்கு சித்தப்பா பையன் ஒருத்தர் டாக்டரா இருக்கான். அவன் கொஞ்சம் அவனுக்கு டார்ச்சர் கொடுத்தான். ஆனா அதை நான் சரி பண்ணிட்டேனே. திரும்பியும் அவன் பண்ணிருக்க கூடாது. இல்ல, அவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டா என் கூட வாழ்ந்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுமே. ஒன் சைடு லவ்லயே ரெண்டு வகை இருக்கு. நம்மளுக்கு தான் காதல் சொல்ல தைரியம் இல்ல, அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினைக்கிற ஒரு குணம். இன்னொரு ரகம், தனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு புத்தி. அப்படி இருந்தா என்ன சொல்றீங்க? உனக்கு அனுபவம் இல்ல, அதனால உனக்கு தெரியாது. இப்படி இருக்குது. சரி, அந்த டாக்டரை பார்த்து தரலாமா? வா. ஆமா, ஒரு வாட்டி விசாரிச்சு தான் பாரு. இல்ல, இவன் மனசு சரியில்லாம இருக்கான். இவன் எங்கேயுமே வந்தாலும் கவனம் செலுத்திட மாட்டான். அவனுக்கு யோசிக்கிற திறமே இல்ல. உண்மைதான், என்னால எதுவுமே பண்ண முடியல. சரி, அந்த டாக்டர் என்ன நீங்க பாருங்க, நான் முக்கியமான ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, நாங்க போய் விசாரிச்சுட்டு வரோம். நீ இப்படி இருந்தனா ஒண்ணும் பண்ண முடியாது. உன் உசுர நீ தான் காப்பாத்தணும். உனக்கு சொந்தமானவா. இப்படி சோர்ந்து போய் இருக்காத, ஏதாவது முயற்சி பண்ணு. என்னால முடியலம்மா, எனக்கு ஆள கூட முடியலம்மா. எவ்வளவு கஷ்டப்படுறாளோ என்ன யாதுன்னு நினைக்கும் போது நான் செத்தே போயிருக்கேம்மா. கிஷோர், அப்பெல்லாம் சொல்லாதடா. இல்லம்மா, நான் பாதி செத்துட்டேன். செத்தவனால என்னவா பண்ண முடியும்? என்னால முடியலம்மா, என்னால முடியல. போகும்போது கூட என் கையா புடிச்சிட்டு என்ன கூட்டு போன்னு சொன்னாம்மா. நான் தான் விட்டுட்டு போயிட்டேன். அம்மா, அவளுக்கு எதாவது இருக்காது இல்லம்மா? அவ அப்படி ஆக விட மாட்டாடா. அவளை பத்தி எனக்கு தெரியும். அவ தன்னை பாதுகாத்துக்கிடுவா, நீ கவலைப்படாத. பயமா இருக்குமா? எனக்கு உசுரோட வேணுமா? அம்மா, இனி அவளை நான் எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேம்மா. கூட கூட்டிட்டு போயிருந்தேம்மா. என் பக்கத்துலயே வச்சுக்கிடுது, என் பக்கத்துலயே வச்சுக்கிடுதேம்மா. எனக்கு என் தேன்மொழி வேணும்மா. அழாதையா, அழாத. சரிம்மா, நான் முக்கியமா ஒருத்தரை பார்க்கணும், பார்த்துட்டு வரேன். நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியுது. நீ போனாலும் வீண் தான்டா. ஒருவேளை அப்பவே கடத்திருந்தா, உங்க மேல உள்ள கோவத்துல கடத்திருந்தா, உங்க மேல இறக்கப்படாதவரு பெத்த புள்ள என் மேல இறக்கப்படல. என் கண்ணில பார்த்து என் தேன்மொழி திருப்பி தரலாம்ல அம்மா? அவர் காலில விழுந்து கேட்டு பாக்குறேம்மா. ஐயோ, உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுடா. நிச்சயமா உன் தேன்மொழி உனக்கு கிடைப்பாடா. கிடைப்பா இல்லம்மா? கிடைப்பா, கண்டிப்பா கிடைப்பா. நீனும் அவளோ கணவன் மனைவியா பிள்ளை குட்டியோட சந்தோஷமா வாழ்வீங்கடா. நான் சொல்றேன்ல, அம்மா சொல்றேன்ல, உன் தேன்மொழி உனக்கு கிடைப்பா. அம்மா, அம்மா, அம்மா. நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறதே. மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறதே. சுவாசிக்க கூட முடியவில்லை, என்னை வாசிக்க மண்ணில் எவரும் இல்லை. என்னை எனக்கு பிடிக்கவில்லை. அம்மா, அம்மா, அம்மா. ஐயோ, என் பிள்ளைக்கு எவ்வளவு சித்திரவதை. ஒண்ணு இல்ல, கண்டிப்பா தேன்மொழி கிடைச்சிருவா. மதன், ஒருவேளை அந்த டாக்டரே கடத்திருந்தா? இப்படி ஒரு உறுதியா சொல்றீங்க? நான் அவன் பார்வையை பார்த்திருக்கேன். அவன் தேன்மொழியை ஒரு மாதிரி தான் பார்ப்பான். அப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு தூக்கிடுவான். இப்படிப்பட்டவனுங்க லேசில உண்மையை ஒத்துக்கவே மாட்டாங்க மதன். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல மதனே. இப்படிப்பட்டவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. நீங்களும் நானும் அடிச்சு கட்டா கூட உண்மையை சொல்ல மாட்டானுவேன். அவன் குறிக்கோளே தேன்மொழியை எப்படி அடையலாங்கிறதான் இருக்கும். அதுக்காக எந்த எல்லைக்கும் போவானுங்க. நான் ஊசனை கூட கொடுப்பானுங்க. அவன் என்ன ஃபுல்லா தேன்மொழி 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 தான் இருக்கும். அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். என்ன சொல்றீங்க? இல்ல, எனக்கு தெரியும். எதை வச்சு சொல்றீங்க? நான் கொஞ்ச நாள் அப்படி இருந்திருக்கேன். நீங்களா? தமிழருக்கு கிடைக்க மாட்டானே. நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் தப்பு நான் உணர்ந்துட்டேன். ஆனா அப்படி இருக்கும் போது புத்தி புள்ள நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க மேல மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஆனா வெளியில நல்ல மாதிரி இருப்போம். அப்போ அந்த டாக்டர் தானே உறுதி சொல்றீங்களா?
அந்த டாக்டர் நம்ம ரகசியமா கண்காணிச்சா என்ன? நம்ம நேரா போய் கேட்டோம்னா அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான். இப்ப நம்ம போய் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சா அவன் இன்னும் உசாராயிருவான். தேர்மொழி எப்படிலாம் தனக்கு தக்க வச்சுக்கலாம்னு நினைப்பான். லேட்டா முடிவெடுக்க வேண்டியதை கூட சீக்கிரமா முடிவு எடுத்துருவான். ஐயோ, இப்ப என்ன பண்ண? அவனை ரகசியமா தான் கண்காணிக்கணும். யார வச்சு கண்காணிக்க? அம்மா, நம்ம வீட்டை சுத்திட்டு இருப்பான தரணி, அவன் எங்க? ஆமால, அவன் நல்ல துருன்னு வருவான். அவன் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவான். அவன் என்ன அனுப்பி பார்க்கலாமா? அவனை தான் அனுப்பணும், வேற வழியே இல்ல. தினேஷ், அங்க நிக்க தருண் தானே? அம்மா, இவன் எதுக்கு இவ கூட பேசிட்டு இருக்கா? அதானே, ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? இவ கூட இவனுக்கு என்ன பேச்சு? இவங்க கண்ணா நின்னு போச்சே. அதானே, இவன் என்ன பண்றான்? நாம இந்த சிந்தனையில அலைஞ்சா இவன் என்ன வேலை பாக்குறான்னு தெரியலையே. ஒருவேளை காதம்பரி பழி வாங்கிறதுக்காக எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கானா? இருக்க பிரச்சனை காணாதன்னு இவன் வேறையா? அப்படி மட்டும் இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா தொட்டே எண்ணிட மாட்டேன். அப்படி மட்டும் இவன் ஏதாவது பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், விடவே கூடாது. அதானே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இவன்? வாங்க, கண்டுக்காம போயிடலாம். கண்ட இடத்துல என்ன பார்க்க வராதுன்னு சொல்லலாம். யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். இல்ல, முக்கியமா உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். இதனால நீ போன்ல பேசு, இப்படி எல்லாம் போதை வச்சு பேசாத. நம்ம ஊர்ல யாராவது பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நீ கிளம்பு. இல்ல தருண், சொல்றத கேளு. யாருக்கா தெரிஞ்சதா பிரச்சனை ஆயிரும். சொன்னா கேளு. இந்த மாதிரி சதிசு எல்லாம் இங்கதான் சுத்திட்டு இருப்பாங்க. வேண்டாம். அதானே எனக்கு வேணும். அது நான் சொல்றத கேளு. நான் சொல்றது கேளு, நீ கிளம்பு. நீ எதனால போன்ல பேசு. அத்தி, இந்த தல நிக்கவே இவிய நாக்க துருத்துவவல. பாத்தியா, அவனே நம்மள பயந்து நிக்க. தரன் மாமா, தரன் மாமா, தரன் மாமா. ஐயோ, ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்துட்டேன். நீ சீக்கிரம் போ. ஈஸ்வரி, நீ சீக்கிரம் போ. ஏன் தருண் இப்படி வரட்ட? நான் சொன்னா கேளு, நீ கிளம்பு. ப்ளீஸ், உனக்கு தெரியாத இந்த பசங்களை பத்தி நீ கிளம்பு. சரி, நீ வேணா வரே, நீ போனா போறேன். போ தருண், எல்லாம் உனக்காக தான். ப்ளீஸ் கிளம்பு, ப்ளீஸ். பாத்தியால தருண் மாமாவே, இந்த மாமா கிட்ட பேசக்கூடாதுல்ல. இந்த அத்தை நமக்கு பிடிக்காதுல்ல. ஆமால. ஐயோ, பசங்க பார்த்துட்டாங்களே. ஐயோ, இப்ப எப்படி சமாளிக்க? டேய் பசங்களா, என்ன தருண் மாமா இது? ஐயோ வில்லன் கேள்வி கேட்கறானே. டேய், அது ஒண்ணு இல்லடா. அவங்களுக்கு எங்க போகணுமா, அட்ரஸ் தெரியா, என்கிட்ட கேட்டாங்கடா. இது நம்மள பார்த்து நாக்க துருத்துனாங்களே. நீங்க கூட வேஸ்ட் சட்டெல்லாம் கட்டிட்டு போனீங்களே. நம்ம வேன்ல எல்லாம் போனமே. ஆதிரக்கா கூட வந்தாங்களே. அவங்க தானே? கரெக்ட் அடிச்சுட்டானுல. டேய், அவங்க இல்லடா இது. மலப்பாத மாமா, எங்களுக்கு தெரியும். நீ மாமா, மாமா. இல்லடா. இல்ல மாமா, எங்களுக்கு தெரியும். இது அந்த ஆன்ட்டி தான். ஆமா ஆமா, எனக்கு தெரியும். இல்லடா, இவங்க கேட்டாங்க, அதனால சொன்னேன்டா. சரி, நம்ம பைக்ல ரவுண்ட் அடிக்கலாமா? ஒண்ணும் வேண்டாம், நாங்க போறோம். டேய், டேய் போகாதீங்கடா. டேய் நில்லு கிசான், டேய் கிசான் நில்லு. ஏ மகன், ஏ திருப்பி அவன ரெண்டு ஓடுறான பாரு, அவன பிடி. ஐயோ, இந்த சுமதியை தான் இவனுக்கு பிடிக்காத. ஐயோ, இனி என்கிட்ட சேர மாட்டானுங்களே பயந்து. ஆமா அம்மா, போய் சொல்றீங்க. அதான் மதனும் கிசரும் ஓடிட்டாங்க. மாமா, என்ன வீட்ல கொண்டு விடுங்களே, நாக்க முடியல. சரி வா. பாப்பா வேண்டாம், அண்ணன் தூக்கிட்டு போறேன் வா. டேய் பரவாயில்லடா, நான் பாப்பா தூக்கிட்டு போறேன்டா. வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா. இந்த சுமதி என்ன சொல்லுன்னு தெரியல. எதுக்கு இப்ப இங்க வந்தா? சரி, இந்த பசங்க போய் ஆதிராட்ட எதை சொல்லிடுவானுங்களா? ஐயோ, அதுக்கு முன்னாடி ஆதிராவை நம்ம சமாளிக்கணுமே. இந்த பசங்க போறதுக்குள்ள நம்ம ஆதிராட்ட போய் எப்படியாவது நைஸ் வச்சு பேசிடணும். இல்லைன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். சுமதி கூட பேசுறேன்னு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பட்டு பிளான் எல்லாம் போயிடும். இந்த பொண்ணை யார் தான் கடத்திருப்பா? காதாம்பரி கடத்தி இருந்தாலும் நேற்று நைட்டே கொண்டு விட்டுருப்பா. ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு. நேற்று நைட்டு வீட்டுக்கு போல அப்படின்னா அப்போ காதாம்பரி கடத்தல. அப்ப யார் தான் கடத்திருப்பா? ஹலோ சார், நீங்களா? ஆமா சார். அமெரிக்கால எப்போ வந்தீங்க? நான் வந்து 2-3 நாள் ஆகுது. உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணுமே. இன்னும் மட்டும் சொல்லுங்க சார். என் மருமகளை காணல, நேற்று காலையில இருந்து காணல. உங்க சைட்ல இருந்து ஏதாவது விசாரிக்க முடியுமா? பேப்பரு டிவி எதுலயுமே வரக்கூடாது. எனக்கு என் மருமகளை கண்டுபிடிக்கணும். ஏதாவது சார், எந்த ஏரியால காணாம போனாங்க சார்? ஏரியா? ஐயோ, நமக்கு அந்த ஏரியா தெரியாத.
ஐயோ, ஒரு நிமிஷம். அன்னைக்கு இப்ப இருக்குது எந்த ஏரியா? பிரேம் சார், அன்னைக்கு இருக்க ஏரியா பேர் என்ன பேரு? பெரிய தெரு சார். ஓகே சார், பெரிய தெரு, மெயின் ரோடு, களக்காடு. அவ்வளவுதானே சார், விடுங்க. அங்க இருக்க அத்தனை சிசிடிவி கேமராலையும் பதிவாயிருக்கும். நான் கண்டுபிடிச்சு ஒரு மணி சொல்றேன் சார். ஓகே தேங்க்யூ சார். நீங்க போய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு. சார், எவ்வளவு பெரிய ஆளு, சாதாரணமா இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க. நானும் மனுஷன் தானே, இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளு நீங்க. எனக்கு இந்த ஒரு உதவியும் உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்க மருமக உங்க வீட்டுல இருப்பா சார். தேங்க்யூ சார். நீங்க என்ன வேலை சார் பாக்குறீங்க? சார், எதிரிக்கு இப்படி ஒரு நிலைமை பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா எனக்கு எதிரி அன்னைக்கு மட்டும்தான். என் மகன் இல்ல, என் மகன் எனக்கு எதிரி இல்ல, அவன் என் பிள்ளை. சாரி சார். சார்லி, என்ன? ஏன் டல்லா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. என்ன டார்லிங், இங்க போனா ஜாலியா இருக்கும்னு வந்தா நீங்க எப்பவும் அப்செட்டாவே இருக்கிறீங்க. நான் ஒன்னும் பிக்னிக் வரல, தெரியல. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விடுறியா? நான் கொஞ்ச நேரம் தனிமையில இருக்குன்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ். நான் உங்க கூட இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாதா டார்லிங்? இப்போ எனக்கு தனிமை ரொம்ப முக்கியம். கிளம்புறியா? என்ன டார்லிங், நான் நெருங்கி வந்தா ஒதுங்கி போறீங்க. எனக்கு இப்ப தனிமை வேணும்னு சொன்னேன், புரியுதா? சாரி டார்லிங். இருக்கோ டார்லிங். கிசார், கிசார், இல்ல பார்க்க கூடாத கோலம். உன்னை அப்படி போக சொன்னா இல்லையா? ரோசிட்டா, உன்னை போக சொன்னேன். இது யார் டார்லிங்? நீ போறியா என்ன? சாரி. அப்படிலாம் இல்லடா. எந்த கோலத்தை தகப்பன பார்க்க கூடாதா? அதுதான் பார்க்க வேண்டியிருக்கு. என்னத்த சொல்ல? எப்படிதான் இருக்க? செத்து இருக்க. நீ பார்த்தது பொய்யடா. அப்படிலாம் எதுவும் இல்லடா. அதான் கண்ணால பார்த்தனே. எப்படிப்பா உங்களால முடியுது? அம்மாவை 1000 குறை அடிச்சீங்க. நீங்க தானே அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அம்மா தெய்வம்பா, தெய்வம். அம்மா மேல அவ்வளவு பெரிய கங்கத்தை சுமத்திட்டு அதே தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னை பார்க்கறதுக்கு அப்பாங்க பாசம் இருந்தது, இப்ப எனக்கு வெறுப்பு தான் இருக்குது. அப்படிலாம் இல்லடா. நீங்க என்னையும் வாழ்ந்துட்டு போங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. என் தேன்மொழி விட்டுருங்க. எனக்கு என் தேன்மொழி வேணும், பிளீஸ். உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், என் தேன்மொழி விட்டுருங்க. அம்மாவை பழி வாங்குறத நினைச்சு நீங்க ஏன் வாழ்க்கையோட விளையாண்டுட்டு இருக்கீங்க? அவன் என்ன நம்பி வந்தவா, என்ன மட்டும் நம்பி வந்தா. அவன் என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? டேய், சத்தியமா நான் நீ பண்ணுங்க. டேய், நானே தேடுறதுக்கு பல இடத்துல சொல்லியிருக்கேன்டா. டேய், நீ சொன்ன மாதிரி எனக்கு உங்க அம்மா மட்டும் தான் எதிரி. நீங்க என் பிள்ளைங்கடா, பிள்ளைங்க. தகப்பனா இருந்து நீங்க என்னப்பா பண்ணுனீங்க? அத்தனை பாரதி அம்மா மேல சுமத்திட்டு நீங்க பாட்டுக்கு யாரோ வந்து வீதியை அமைதியா பார்க்க போனவங்க தானே. கெட்டவளை நம்பாம யாரையோ நம்பி கெட்டவளை நிற்கதியா நடு வீதியை விட்டுட்டு போனவ தானே நீங்க. உங்ககிட்ட ஈவரக்கத்தை எதிர்பார்க்க முடியுமா என்ன? அவன் என் மருமகடா, என் மனைவி. உங்க மருமக இல்ல. நீங்க எனக்கு அப்பாவும் கிடையாது, நான் உங்க பிள்ளையும் கிடையாது. என் தேன்மொழி காணணும்னு என் கூட சேர்ந்து என் அம்மாவும் பட்னியா கிடக்காங்க, கண்ணீர் செந்துறாங்க. எனக்கு எவ்வளவு கண்ணீர் வருதோ அதே கண்ணீர் அம்மாவுக்கு வருது. எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கோ அதே வேதனை என் அம்மாவுக்கு இருக்குது. ஆனா நீங்க இங்க ஜாலியா அந்த தெய்வத்தையே நீங்க குறை சொன்னவர் தானே. பாசத்தை பத்தி உங்களுக்கு என்னப்பா தெரியும்? கெட்டினவளை நம்பாம யாரையோ நம்பி கெட்டினவளை நட்டு வீதியை அவமானப்படுத்திட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எங்களெல்லாம் அனாதையாக்குறவ தானே நீங்க. உங்க அம்மா பண்ணது உங்களுக்கு தெரியாதுடா. நீங்க அம்மா மேல உள்ள பாசத்துல அம்மா பக்கத்துல நேரத்தை மட்டும் தான் பாக்குறீங்க. சரிப்பா, அம்மா தப்பே பண்ணிருந்தாலும் உங்க நம்பி வந்தவள மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்கலாமாப்பா? நீங்க தொட்டு தாலி கட்டினவளை இன்னொரு முன்னாடி விட்டு கொடுக்கலாமாப்பா? 4 செவத்துக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயத்த உங்க வீடு, உங்க சொந்தம், பந்தம் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்திச்சு. நீங்க எல்லாம் ஏன்பா கல்யாணம் பண்ணுனீங்க? அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கை பார்த்திருப்பாங்கல்ல. அவங்க வாழவே இல்லையாப்பா. வாழ்க்கை கொடுக்குறேன்னு உங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இன்னும் பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கீங்களே. உங்க அப்பான்னு எப்படிப்பா நான் கூப்பிட? அதை விடுங்க. அம்மா வாழ்க்கை நாசமா போனதுதான். இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. என் தேன்மொழி என்ன பண்ணீங்க? இப்ப என் வாழ்க்கையை நாசம் ஆக்கிறாதீங்க. என் தேன்மொழி எங்க? நான் எப்படிதான் உனக்கு புரிய வைக்க போறேன்? சத்தியமா எனக்கு தெரியாதுடா. இங்க பாருங்க, என் தேன்மொழி இல்லாத உலகத்துல நான் வாழ்ந்துட மாட்டேன். பாசம், அன்பு, காதல் உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு துணை போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை வாழ முடியாது. என் தேன்மொழிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். உங்க பிள்ளை பணமா பாக்கணும்னா கடத்தி வச்சு வெடிக்க பாருங்க. சத்தியமா நான் கடத்துறடா. உன்னை பணமா பாக்கிறதுக்கான நான் இத்தனை ஆசை காத்துட்டு இருந்தேன். அப்படி என்ன மாதிரியே தத்துரும் வந்து நிக்கிறியடா. உன்னை பணமா பாக்கிறதுக்கான நான் வந்தேன். எப்படிப்பா உங்களை மாதிரி தத்துருவமா? அம்மாவை அதை சொல்லி அசிங்கப்படுத்துனீங்க. எங்குள்ள பிள்ளையோட சொல்லி அசிங்கப்படுத்துனீங்களப்பா. வார்த்தை விடாதடா. நான் உன்னை சின்ன பையனா இல்லப்பா.
என் அம்மா அசிங்கப்படுத்தும் போது என்ன குடும்பமா சேர்ந்து எங்க அம்மா அசிங்கப்படுத்துறீங்கன்னு உங்க எல்லா சட்டையும் பிடிச்சி கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அதுக்கு வயசு பத்தல. ஆனா அது என் மனசு விட்டு ஆறாத வடுவா இருந்தது. இன்ன வரைக்கும் போகலப்பா. என் அம்மாவை குற்றவாளி மாதிரி நடு வீதியில் நிப்பாட்டி நீங்க கேட்ட கேள்வி ஒவ்வொன்னு என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்பெல்லாம் நினைப்பேன் உங்களை மாதிரியே வளர்ந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டேன். டா, உங்க வாயாலே சொல்லிட்டீங்களே, தத்துரமா வந்து நிக்கிறேன்னு. தன்னை நம்பி வந்தவளை என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனை நீங்க செஞ்சீங்கப்பா. நம்மள தஞ்சோன்னு நம்பி வரவள சந்தேகப்படக்கூடாது. நாம தான் உலகம்னு வர்றவள வார்த்தையால அசிங்கப்படுத்த கூடாது. நமக்காகவே வாழ்றவள மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க கூடாது. ஒரு விதத்துல என் அம்மா விட்டு நீங்க பிரிஞ்சதும் நல்லதா. இல்லனா இன்ன வரைக்கும் எங்க அம்மாவை பேசிய சாகடிச்சிருப்பீங்க. ஆனா ஒண்ணு, என் தேன்மொழிக்கு மட்டும் ஏதாவது பண்ணுனீங்க, இப்ப சொன்னீங்க தத்துருமா பொணமா கிடப்பேன். சும்மா பேசிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. எச்சரிச்சுட்டு போறேன். என் தேன்மொழி மட்டும் எனக்கு கிடைக்கல, என்ன நீங்க பொணமா தான் பாப்பீங்க. நில்லுடா, டேய் நில்லுடா. பாப்பா, அண்ணன் கையை பிடிச்சுக்கமா. தாத்து போ தாச்சி. இன்னாடி பாப்பான்னு சொன்னா அவ்வளவுதான். நான் உனக்கு அக்காடா. அக்கா, ஆமாடா. சரி சரி, பாப்பாக்கு கோவம் வருது. சரி பாப்பா வா. எட்டிட்டு மிதிச்ச அங்க போய் விழுந்துற சொல்லிட்டேன். சரி பாப்பா வா பாப்பா. டேய், நான் உன் மேல உனக்கு அக்காடா. அப்ப நீ குள்ளமா இருக்க. அதண்டா எனக்கும் தெரியல. அப்ப நீ எனக்கு அக்காவா? ஆமாடா. அக்காவா இருந்தாலும் இருப்பாளோ? வாய் கொஞ்சம் நீளம் தான் இவளுக்கு. இருக்கும், அக்காவா இருந்தாலும் இருக்கும். வாய் ரொம்ப பேசல. சரி சரி, நீ எனக்கு அக்கா தான். கையை பிடிச்சிக்க. கையை பிடிச்சிக்கன்னு கூட உனக்கு சொல்ல தெரியல. ஆமாமா, நீ ரொம்ப தான் தெளிவா பேசுற. கையை பிடிச்சிக்க. அடேங்கப்பா, கோபப்பட்டு அங்க பக்கம் திரும்பிக்கிட்டா. பாரு, ரோட்டை கிராஸ் பண்ண போறோம். சீக்கிரம் வா. நீ பா, எனக்கு தெரியும். டேய், அங்க என்னமா இருக்கு பாரு. டேய், நம்ம சித்தி போனுடா. தேன்மொழி சித்தி போனு. சித்தி போன் எப்படி அங்க இருக்கு? நம்ம சித்தி காணலல்ல. ஆமாடா. சரி வா, கிசா சித்தப்பா வீட்ல தான் இருக்காங்க, கொண்டு கொடுக்கலாம் வா.